अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. முரளி தேதி 9/12/25. பாபா மகா வாக்கியத்தில் இன்றைக்கி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க.
எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அன்பாக பாபாவை நினைக்கணுமோ அவ்வளோ அன்பாக நம்ம நினைக்கணும். ஏன்னா நம்ம ஞானம் அடைந்து பாபாவுடைய குழந்தையாகி பல ஆண்டுகள் ஆயிட்டு. நம்ம ஸ்திதியை நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணணுமோ அவ்வளோ மெயின்டைன் பண்ணணும். ஏக்கிற ஸ்திதியை நம்ம உருவாக்கணும். ஏன்னா சூழ்நிலையெல்லாம் மாறிப்போகுது, இயற்கை மாறிப்போகுது, கூட இருக்கிறவங்கெல்லாம் மாறுறாங்க. நாம் நம்ம ஸ்திதியை ஒரே மாதிரி ஏக்கிற ஸ்திதியாக, அச்சல் அடோல் ஸ்திதியாக, நிச்சய புத்தியுடைய ஸ்திதியாக, பாபா மீது அன்பான புத்தியுடைய ஸ்திதியாக நம்ம மாற்றுவது நம்மளுடைய கடமை. இவ்வளோ வருஷங்கள் நமக்கு பாபா முரளி சொல்கிறாரு, பால்னா கொடுக்குறாரு, படிப்பிக்கிறாரு, வரதான் கொடுக்குறாரு. அவ்யக்த ரூபத்தில் நம்ம கூடவே இருக்கார் பாபா. அதை எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். பாருங்கள், நாட்கள்லாம் முடிஞ்சிட்டே இருக்குது. புது வருஷம் வர இருக்குது. நம்மளும் தயாராகிட்டே இருக்கிறோம். பல ஆண்டுகளாக பாபாவும் எத்தனை வருஷம்தான் வாணி சொல்லிகிட்டே இருப்பார், டைம் கொடுப்பாரு நமக்கு. பாபா நமக்கு முரளியில் எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. குழந்தைங்களே, எவ்வளோ முடியுமோ அன்பாக என்ன நினைங்க. கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கணும். யாரையுமே காரணம் சொல்லக்கூடாது. எந்த நேரம் பேப்பர் வந்தாலும் செகண்ட் பேப்பரில் நம்ம பாஸ் ஆகணும், பாஸித் ஆனர் ஆகணும். அதற்காக நீங்கள் உங்களை தயார் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்படின்னு பாபா முரளியில் எச்சரிக்கை கொடுக்குறார். வாணியினுடைய தலைப்பு, மீட்டே பச்சே பாபா आए हैं तुम्हें बेहद की जागीर देने। ऐसे मीठे बाबा को तुम प्यार से याद करो तो पावन बन जाएंगे। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பகவான் அப்பா வந்திருக்கார் உங்களுக்கு எல்லையற்ற சொத்தை தருவதற்காக, ப்ராப்பர்ட்டி தர்றதுக்காக. ப்ராப்பர்ட்டி, அவர்கிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த சொத்து ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கார். அப்படிப்பட்ட அன்பான பாபா மீது உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும், எவ்வளோ அன்பாக நீங்கள் அவரை நினைக்கணும். ஆத்மா அப்படியே பரிசுத்தம் ஆயிடணும். அவ்வளோ அன்பாக அவரை நினைவு செய்வது அவசியம். விநாச காலை பிரீத்து புத்தி இருக்கணும். ஏன்னா நேரம் நெருங்க நெருங்க நமக்கு பாபா மீது அன்பு ஏற்பட வேண்டும். क्वेश्चन, विनाश का समय नज़दीक, जितना नज़दीक आता जाएगा उसकी निशानियाँ क्या होगी? பாபா சொல்கிறார், உலகம் மாறக்கூடிய நேரம் ரொம்ப நெருக்கத்தில், சமீபமாக எவ்வளோ நெருக்கத்தில் வருமோ அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பாபா ஒரு 6 பாயிண்ட்டு கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சப்கோ மாலும் படேகா ஹமாரா பாபா ஆயா ஹுவா ஹே. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பகவான் இந்த பூமியில் வந்துவிட்டார். नई दुनिया की स्थापना, पुरानी दुनिया का विनाश होना, बहुतों को साक्षात्कार भी होंगे. அநேக பேருக்கு காட்சி கிடைக்கும். சத்தியுக சொர்க்க ராஜ்யம் எப்படி உருவாகுது அப்படிங்கிற காட்சி கிடைக்கும். சன்னியாசியும் ராஜாவும் ஆதியும்கோ ஞான் மிலேகா. உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேருக்கும் பாபாவுடைய ஞானம் அறிமுகம் கிடைத்துவிடும். அடுத்த பாயிண்ட், जब सुनेंगे बेहद का बाप आया ही वही सदगति देने वाला तो बहुत आएंगे. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பகவான் வந்துட்டார். எப்போ இந்த விஷயத்தை கேட்குறாங்களோ, சத்கதியை கொடுக்கக்கூடியவர் வந்துவிட்டார்னு எப்போ தெரிஞ்சுக்கிறாங்களோ அநேக பேர் வருவாங்க, அதிக பேர் வருவாங்க. அடுத்த பாயிண்ட், அக்பாரோं द्वारा अनेकों को संदेश मिलेगा. செய்தித்தாள், நியூஸ் பேப்பர் மூலமாக எல்லா பக்கத்துலேயும் மெசேஜ் கிடைத்துவிடும். அடுத்த பாயிண்ட், तुम बच्चे आत्मा अभिमानी बनते जाएंगे, एक बाप की ही आदि में अतीन्द्रिय सुख में रहेंगे. நம்ம பாட்டு எப்படி, இதெல்லாம் உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தைகள் ஆத்ம உணர்வில் லயிச்சிடுவீங்க. பாபாவோட அன்பில் மூழ்கி அதீந்திரிய சுகத்திலேயே நீங்கள் இருப்பீங்க.
மற்றவங்களாம் அப்போ தான் ஃபஸ்ட்டு டே வருவாங்க. நம்ம சம்பூர்ண நிலையை அடைந்து விடுவோம், அந்த சுகத்திலே இருப்போம். கீத் ஸ்பாக்கி துனியா சே ஓர் துனியா லே சலோ பிரபு. பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்ட பாடல் இது, பழைய பாடல். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து எங்களை இன்னொரு உலகத்துக்கு அழைத்து செல்லுங்களேன் பிரபு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு உலகம்? எங்கே போனாலும் விஷயங்கள், எங்கே போனாலும் நிம்மதியின்மை, எங்கே போனாலும் ரோகங்கள், வியாதிகள், பாவச் செயல்கள், கொடூர தன்மைகள் நடக்குது. இந்த உலகத்திலேருந்து எங்களை விடுவியுங்க பிரபு. ஓம் சாந்தி. ये कौन कहते, किसको कहते? யாரு சொல்றா, யாரை பார்த்து சொல்றா இந்த விஷயத்த? ரூஹானி பச்சே, ஆன்மீக குழந்தாய், யாரு சொல்றது? बाबा गड़ी रूहानी क्यों कहते? क्योंकि अब आत्माओं को जाना है. பாபா அடிக்கடி ஆன்மீக குழந்தைகளே, ஆன்மீக குழந்தைகளேன்னு ஏன் சொல்கிறார்? ஆத்மாக்கள் செல்ல வேண்டும் அல்லவா? फिर जब इस दुनिया में आएंगे तो सुख होगा. எப்போ நெக்ஸ்ட் இந்த பூமிக்கு வருவீங்களோ அவ்வளோ சுகமாக இருப்பீங்க. आत्माओं ने शांति सुख का वर्षा कल पहले भी पाया था. फिर वर्षा रिपीट हो रहा है. रिपीट हो तब सृष्टि का चक्कर फिर भी रिपीट हो. பாபா சொல்கிறாங்க, எப்போது கல்பத்துக்கு முன்பு இதெல்லாம் நடந்ததோ மீண்டும் ரிப்பீட் ஆகும் இல்லையா? ஒன்றுமே ரிப்பீட் ஆகும். சத்தியுகத்திலிருந்து மீண்டும் ரிப்பீட் ஆகும். जो कुछ पास्ट हुआ सो रिपीट होगा. என்னெல்லாம் நடந்து முடிந்ததோ அனைத்துமே ரிப்பீட் ஆகும். नाटक फिर भी रिपीट होते परंतु उनमें चेंज भी कर सकते. कोई अक्षर भूल जाते तो बनाकर डाल देते. इसको भी बायोस्कोप कहा जाता है. பாபா சொல்கிறாரு, எப்படி இன்றைக்கி உலகத்தில் ட்ராமாவில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தால் கூட அவங்க சேஞ்ச் மாற்றிக்க முடியுது. ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துருந்தா கூட திரும்பி அதை உருவாக்கி அவங்க எழுதி சேர்த்துக்க முடியுது. அதை தான் பயோஸ்கோப் சினிமான்னு நம்ம சொல்கிறோம். ஆட் பண்ணிக்க முடியும். இஸ்மே சேஞ்ச் நஹி ஹோ சக்தே. ஆனால் இந்த உலக ட்ராமா இருக்குல்ல, இந்த பயோஸ்கோப்பை யாராலுமே மாற்ற முடியாது. அனாதி பனா பனாயா உஸ் நாட்டக்கோ பனா பனாயா நகி கஹேங்க. அந்த நாடகத்தை ஏற்கனவே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணாலும் எதை வேணாலும் சீனரியை மாற்றிக்கலாம். ஆனால் இந்த ட்ராமா அப்படி இல்லைங்கிறாரு. ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தான் இதில் வெற்றி இருக்குது நமக்கு. எப்போ வெற்றி அடைய முடியும்? நத்திங் நியூ. இதில் எதுவுமே புதுசு இல்லை, ஆல்ரெடி உருவாகி இருக்குது. கல்பா கல்பா நான் இதை கடந்திருக்கேன், கல்பா கல்பா இதை நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த நினைவு நமக்கு இருக்கும்பொழுது தான் வெற்றி. बच्चे समझते जो नाटक आदि अभी देखते सब झूठे. कलयुग में जो चीज़ें देखी जाती हैं सत्युग में होगी नहीं. இப்போ கலி உலகத்தில் இருக்கக்கூடிய உலகாய பொருள்கள் எதுவுமே சத்தியுகத்தில் நம்ம பார்க்க முடியாது, அங்கே இருக்காது. सत्युग में जो हुआ था सो सत्युग में होगा. हद के नाटक आदि फिर भी भक्ति मार्ग में भी होंगे. சத்தியுகத்தில் எது இருந்ததோ அது சத்தியுகத்தில் தான் இருக்கும். சத்தியுகத்தில் உள்ளது கலியுகத்தில் வராது, கலியுகத்தில் இருக்கிறது சத்தியுகத்துக்கு வராது. பாபா சொல்கிறாரு, மீண்டும் நாடகம் ரிப்பீட் ஆகுது. பக்தி மார்க்கம் எப்போ இருந்தது அப்போ பக்தி மார்க்கம் வரும். जो चीज़ भक्ति मार्ग में होती है वह ज्ञान मार्ग अथवा सत्युग में नहीं होती. பக்தி மார்க்கத்தில் உள்ளது ஞான மார்க்கத்தில், அதாவது சத்தியுகத்தில் வராது. அபி பெஹத் கே பாப் சே தும் வர்ஷா பா ரஹே ஹோ. பாருங்க, பெருமிதம் இருக்கணும். எல்லையற்ற பகவான்டேந்து ப்ராப்பர்ட்டி அடையிறதுக்காக நான் வந்திருக்கேன், என்னுடைய உரிமை அடையிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். பாபானே சம்ஜாயா एक लौकिक बाप से दूसरा परलौकिक बाप से वर्षा मिलता है. பாபா புரிதல் கொடுக்குறார். ஒன்று உங்களுடைய லௌகீக தந்தையிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்குது, இன்னொன்று
பரலோகீக தந்தை பகவான்டேந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிது. பாக்கி ஜோ அலௌகீக பாப் உன்சே வருஷா நகி மிலேகா. அலௌகீக தந்தையிடமிருந்து உங்களுக்கு சொத்து கிடைக்காது. யார் அலௌகீக தந்தை? பிரம்மா பாபா சொல்கிறார், சிவ பாபா. ஏ खुद उनसे वर्षा பார்த்து அவரே யார்ட்டேந்து ஆஸ்தி எடுக்கிறாரு? சிவபாபாட்டேந்து, பரலோகீக தந்தையிடமிருந்து. जो नई दुनिया की प्रॉपर्टी बेहद का बाबा ही देते हैं, सिर्फ इन द्वारा. பாருங்க, ஆஸ்தி கொடுக்கறது எல்லையற்ற பாபா தான் தர முடியும். புது உலகம் செல்வதற்கான ப்ராப்பர்ட்டி. ஆனால் அதை எப்படி கொடுக்குறார்? இவர் மூலமாகத்தான் தரார். इनसे अडाप्ट करते इसलिए इनको बाप कहते. இவரை அடாப்ட் எடுத்திருக்கார், ஆகவே இவருக்கு அப்பான்னு சொல்லப்படுது. பக்தி மார்க்கமே லௌகிக் பரலௌகிக் दोनों याद आते, ஏ நகி याद आता. பக்தி மார்க்கத்தில் ரெண்டு அப்பாவும் நினச்சோம். ஒன்று சரீரத்துக்கு அப்பா, இன்னொன்று ஆத்ம தந்தை பரமாத்மாவை நினச்சோம். பிரம்மா பாபா அலௌகிக் அப்பாவை நம்ம நினைக்கல. இன்சே कोई वर्षा मिलता ही नहीं, ஏன்னா அவர்கிட்டேருந்து நமக்கு சொத்து கிடைக்காதுல்ல, அதனால் அவரை நினைக்கல. बाप अक्षर तो बरोबर है, परंतु ये ब्रह्मा भी रचना है ना. அப்பாங்கிற வார்த்தை அவருக்கு பொருந்தும். ஆனால் அவர் கூட, பிரம்மா பாபா கூட யார்? படைப்பு தான். ரச்சனாக்கோ ரச்சியத்தாசே வருஷா மில்தா. படைப்புக்கு படைப்பாளர்கிட்டேருந்து தானே ஆஸ்தி கிடைக்கிது. तुमको भी शिव बाबा ने अडाप्ट किया, क्रिएट किया. ब्रह्मा को भी उनसे क्रिएट किया. பாபா சொல்கிறாரு, சிவ பாபா என்ன பண்ணியிருக்காரு? கிரியேட்டர். சிவ பாபா கிரியேட்டர். உங்களையும் பாபா என்ன பண்ணியிருக்காரு? கிரியேட் பண்ணியிருக்காரு. எதுக்காக? வருஷா கிரியேட்டர் से मिलता है, ஆஸ்தி கொடுக்கறதுக்காகத்தான். பிரம்மா கே பாஸ் बेहद का वर्षा है क्या? பிரம்மா பாபாட்ட எல்லையற்றவரோட ஆஸ்தி இருக்கா என்ன? बाप इन द्वारा बैठ समझाते इनको वर्षा मिलता है. இவர் மூலமாகத்தான் பாபா ஞானம் கொடுக்குறார், புரிதல் கொடுக்குறார். ஆனால் ஆஸ்தி அவர்கிட்டேருந்து கிடைக்காது. வருஷா लेकर तुमको देते हैं. சிவ பாபாட்டேருந்து பிரம்ம பாபா ஆஸ்தியை வாங்கி நமக்கு கொடுக்குறார். அப்படி இல்லை. பாப் கேத்தே தும் இன்கோ பி யாद न करो. शिव बाबा சொல்கிறார், நீங்கள் இவரை கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். बेहद के बाप से तुमको प्रॉपर्टी मिलती है. शिव बाबा சொல்கிறார், என்கிட்டேருந்து தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. लौकिक बाप से हद का, परलौकिक बाप से बेहद का. दोनों रिजर्व हो गए. ரெண்டு பேர்ட்டேருந்து உங்களுக்கு ரிசர்வ் ஆயிட்டு சொத்து. ஒன்று லௌகீக தந்தை என்ன வச்சிருக்காரு தரார், இன்னொன்று பரலௌகீக தந்தை शिव बाबा. शिव बाबा से वर्षा मिलता है, बुद्धि में आता है. शिव बाबाட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கிறதுங்கிறது புத்தியில் வருதா? बाकी ब्रह्मा बाबा का वर्षा क्या कहेंगे? बुद्धि में जागीर आते हैं ना. बेहद की बादशाही तुमको उनसे मिलता है. உங்கள் புத்தியில் வருது இல்லையா? பிரம்மா பாபாட்டேருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு? உங்கள் புத்தியில் சொத்து, செல்வம் கிடையாது, சொத்து. எல்லையற்ற ராஜ்யம் அவர்கிட்டேருந்து கிடைக்கிது உங்களுக்கு. படா பாபா சொத்து கொடுக்குறாருல, அவர் தான் பெரிய அப்பா. ஏதோ கேத்தே முஜே யாद नहीं करो. இந்த பிரம்மா பாபா கூட சொல்கிறாரு, என்ன நினைக்காதீங்க, பெரிய அப்பாவை நினைங்கிறாரு. இவர் சின்னப்பா, அவர் பெரிய அப்பாவை நினைங்க. मेरी तो कोई प्रॉपर्टी है नहीं, எனக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை. ஜோ தும்கோ மிலே, உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் சொத்தெல்லாம் வச்சில்லைங்கிறாரு. யார்? பிரம்ம பாபா. ஜிஸ்ஸே ப்ராப்பர்ட்டி மில்னி ஹே உன்கோ யாद करो. யாருக்கிட்டேருந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்குதோ அவரை நினைக்கிறது தான் சரிங்கிறார். வகி கெகத்தே மாமேக்கம் யாद करो. அவரே சொல்கிறார், சொத்து தரார் இல்லையா, அவரே சொல்கிறார், மனதால் என்ன மட்டும் நினைங்க. लौकिक बाप की प्रॉपर्टी पर कितना झगड़ा चलते, यहाँ तो झगड़े की बात नहीं. லௌகீகத்தில் சொத்து பிரச்சனை, சொத்து சண்டை எவ்வளோ நடக்குது. இங்கே சண்டைக்கான விஷயமே இல்லை.
சொத்து தகராறு எவ்வளோ குழந்தைகள் இருந்தாலும் பாபா அவரவருக்கு முழுமையான சொத்தை தரார். பாபா को याद नहीं करेंगे ऑटोमेटिकली बेहद का वर्षा भी नहीं मिलेगा. இதான் நோட் த பாயிண்ட். எந்த குழந்தை பாபாவை நினைக்கவில்லையோ ஆஸ்தியும் அவர்களுக்கு கிடைக்காது. பாபா கேத்தே அப்படிக்கோ ஆத்மா சம்ஜோ, எப்படி நினைக்கணும்னு விதிமுறையை சொல்லித்தராரு. என்ன நனன் மட்டும் சொல்லிட்டு விடல, எப்படி அவரை நம்ம யதார்த்தமாக நினைக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இதை உங்களுடைய தேகத்தை ஒரு ரதம்னு நினைங்க. तुम अपने को आत्मा समझ मुझ याद करो विश्व की बादशाही मिलेगी. இந்த ரதத்தில் நீங்கள் ஆத்மா ரதி, அப்படி நீங்கள் ஆத்ம உணர்வில் என்ன நினச்சாதான் விஸ்வத்தின் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். इसको कहा जाता है याद की यात्रा. ஆத்மானு உணர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் நினைவு யாத்திரை. எத்தனையோ யாத்திரைகள் போகிறாங்க, பட் நம்ம நினைக்கக்கூடிய யாத்திரை நினைவு யாத்திரை. देखिए सब संबंध छोड़ अपने को आत्मा अशरीरी समझना है, इसमें ही मेहनत. இந்த யாத்திரை போகணும்னா தேகம் சம்பந்தங்கள் டோட்டலி இந்த உடலுக்கு உள்ள எல்லா விதிமுறைகள் எல்லா கனெக்ஷன் அவ்வளவையும் மறந்து நான் அஷரீரி தனியாக வந்தேன் தனியாக இருக்கின்றேன்னு உணர்ந்து நினைவு செய்வதில் தான் உழைப்பு முயற்சிங்கிறது இருக்குது. படாய்களே कोई मेहनत चाहिए ना. इस याद की यात्रा से तुम पति से पावन बनते हो. பாபா சொல்கிறாரு, படிப்பில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்ல, நினைவு யாத்திரையின் மூலமாக தான் ஆத்மா சுத்தமாகுது. யாத்ரா கர்த்திகை ஷரீர் சேத்தோ ஆத்மா கி யாத்ரா. உலகத்தில் யாத்ரா பண்ணுறாங்க, தேகத்தோட யாத்ரா போகிறாங்க. ஆனால் இங்கே தேகத்தை மறந்து தேக நினைவுகளை மறந்து இந்த உலகத்தையே புத்தியால் துண்டித்து நாம் யாத்திரை செய்கின்றோம். யாத்ரா பரந்தாம் ஜானே கே லியே. இந்த யாத்ரா பரந்தாம் செல்வதற்காக. முக்திதாம் கோய் ஜானே சக்தே சிவாய் புருஷார்த்திக்கே. பாபா சொல்கிறார், இந்த ஆத்ம பயிற்சி இருந்தாதான், தேகத்திலேருந்து டிட்டாச்சு இந்த ட்ரில் ப்ராக்டிஸ் இருந்தாதான் பரந்தாம் செல்ல முடியும். இந்த முயற்சி செய்யாதவர்கள் அங்கே போக முடியாது. जो अच्छी रीति याद करते वही जा सकते, फिर ऊंच पद भी पा सकते. இந்த முயற்சியை யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்களுக்கு பதவியும் உயர்ந்த பதவி. जाएंगे तो सब परंतु वह तो पतित है ना इसलिए पुकारते हैं. எல்லாருமே முக்தி தாம போதான் போகிறாங்க, அது வேற விஷயம். பதீத ஆத்மாவிலேருந்து எல்லாரும் அங்கே தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி செல்ல வேண்டும், பாபா அதை தான் நமக்கு கோடிடுறார். आत्मा याद करती है, खाती पीती सब आत्मा है ना, तुमको देही अभिमानी बनना है ही मेहनत. பாபாவை நினைவு செய்வதில் தான் உழைப்பு இருக்குது. படிப்பில் கவனித்து படிக்கணும், இல்லைன்னா யோகா வராது. படிப்பில் உழைப்பு இருக்குது. ரெண்டாவது, நம்ம என்ன காரியம் செய்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் சாப்பிட்டாலும் தண்ணீர் பருகினாலும் எது செய்தாலும் நான் ஆத்மா. இதான் தேகி அபிமானி, இதுலையும் உழைப்பு என்பது இருக்குது. பினா மேனத்து தோ குச் மில்தா நகி. உழைப்பு இல்லாமல் எதையுமே நம்ம பெறவே முடியாது. பரந்து மாயா கா ஆப்போசிஷன் होता है. किसकी तकदीर अच्छी है तो जट इसमें लग जाते, कोई देरी से भी आएंगे. अगर बुद्धि में टीक रीति बैठ गया तो कहेंगे बस हम इस रूहानी यात्रा में लग जाता हूँ. யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க லேட்டாக வந்தால் கூட பாபா சொல்கிறாரு, அவங்க புத்தியில் சரியான முறையில் இந்த ஞானம் அமர்ந்துடும், பதிஞ்சிடும். இந்த நினைவு யாத்திரை ஆன்மீக யாத்திரையில்தான் நான் இனி ஈடுபடுவேன் என்று ஒரு வைராகியம் அவங்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஐசே தீவிர வேग से लग जावे तो अच्छी दौड़ी पहन सकते. அந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்தால் கூட இதில் ஒரு தீவிர தன்மை வந்தால் போதுங்கிறார் பாபா.
ஃபாஸ்ட்டாக ஓடி முன்னாடி வரலாம். घर में रहते भी बुद्धि में आ जाएगा. அச்சி ரைட்டு பாத்தே. வீட்டில் இருந்தாலும் பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நினச்சிட்டே இருப்பாங்க. அப்பா ஒன்று பாபா எவ்வளோ கிளியராக சொல்கிறாரு. அதிசயப்படுவாங்க ஒன்று நினச்சி. எப்பா சரியான பாயிண்ட். இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ அறியாமையில் இருந்திருக்கோம். எத்தனை பூட்டி இருந்தது. எப்படியெல்லாம் பாபா விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒன்று நமக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். हम अपने को आत्मा समझ पतित पावन बाबा को याद करता हूँ. बाबा के फरमान पर चले पावन बन सकते. பாபா கட்டளைப்படி நடந்தால்தான் தூய்மை பெற முடியும். ஏன்னா பதீத பாவனன் பாபாவை நான் நினைவு செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கணும் நமக்கு. बनेंगे भी ज़रूर. पुरुषार्थ की बातें बहुत सहज है. भक्ति मार्ग में बहुत डिफ़िकल्ट होती है. हाँ तुम्हारी बुद्धि में है. हमको वापस जाना है बाबा के पास. பாருங்க பக்தி மார்க்கத்தில் ரொம்ப கஷ்டமான வேலைகள் கொடுக்குறாங்க. நம்மளே பார்க்குறோம் கண்கூட எவ்வளோ உயர்ந்த பக்தி செய்கிறாங்க. கஷ்டப்பட்டு பக்தி செய்கிறாங்க. ஆனால் நம்ம புத்தியில் எந்த விஷயம் இருக்குது. நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும், அவ்வளோதான். பாபாவிடம் செல்ல வேண்டும். பாபா மீது அளவற்ற அன்பு அதிகமாகி கொண்டே இருக்கணும். माला का किसाब करे. यहाँ आकर विष्णु की माला में फेरोगे. माला तो ब्रह्मा की भी है, विष्णु की भी है, रुद्र की भी है. पहले नई सृष्टि के है ना. பாபா சொல்கிறார் மாலையினுடைய கணக்கு கூட இருக்கு இல்லையா. விஷ்ணு மாலையில் நீங்களாம் தொடுக்கப்படுவீங்க. பிரம்மாவினுடைய மாலை இருக்கு, விஷ்ணுக்கும் மாலை இருக்கு, ருத்ரனுக்கும் மாலை இருக்கு. ருத்ர மாலை பெரிய மாலை. பிரம்மாவின் மாலை யார்? பிரம்மாமுக வம்சாவளி, அவங்களுடைய மாலை தான். யாரெல்லாம் சிவபாபாவுடைய குழந்தை ஆயிருக்கோ அவங்க மாலை. பிரம்மாவினுடைய மாலை விஷ்ணு மாலை. சத்தியுகத்தினுடைய மாலை அதை தான் விஷ்ணு மாலைன்னு சொல்லப்படுது. பாக்கி சப் பீச்சே ஆத்தீங்க. மற்ற எல்லாருமே அடுத்தடுத்து சிருஷ்டியில் மெதுவாக தான் பின்னாடி இறங்குறாங்க. தும் கஹெங்கே விஷ்ணுக்குள். ஆமாம் அசல் விஷ்ணுக்குள் கேத்தே பேர் பிராதரியா நிகழ்த்தி ஹே. ஃபஸ்ட்டு விஷ்ணுகுலம் வருது. முதல்ல தேவி தேவதா தர்மம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வம்சாவளிகள்லாம் வர தொடங்குது. ருத்ரகி மாலா பன்தி ஹே. ஊஞ்சத்தை ஊஞ்ச் பிராதரி. ஃபஸ்ட்டு உயர்ந்த மாலை வம்சாவளி ருத்ரன் ஸ்ரீ பாபாவுடைய மாலை. तुम्हारा ये बहुत ऊंचकुल ये है समझते हैं सारी दुनिया को पैगाम जरूर मिलेगा. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே உங்களுடைய உயர்ந்த குலம் இதுதான். நீங்கள் பிராமணர்கள், எண்ணத்தில் கூட தவறை செய்ய முடியாது. பாபா ஏன் சொல்கிறாரு? எல்லாருக்கும் நீங்கள் மெசேஜ் கொடுக்க வேண்டும். जिससे कोई कहते हैं भगवान ज़रूर कहाँ आया हुआ परंतु पता नहीं पड़ता. யாரும் அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாது. பகவான் வந்ததை எங்களுக்கு சொல்லலையே, தெரியப்படுத்தலையேன்னு சொல்லக்கூடாது. आखिरीन पता तो लगेगा सबको अखबार में पढ़ता जाएगा. எல்லாமே தெரிய போகுதுங்கிறார். எல்லாமே நியூஸ் பேப்பர்லலாம் வெளியாக போகுது, சோஷியல் மீடியா ஃபுல்லாக வெளியாகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருங்க. अभी तो थोड़ा डालते हैं, ऐसे नहीं एक अखबार सब पढ़ते. लाइब्रेरी में भी पढ़ सकते, कोई 2-4 अखबार भी पढ़ते, कोई बिल्कुल नहीं पढ़ते. ये सबको मालूम पढ़ना ही है कि बाबा आया हुआ. பாபா சொல்கிறார் நியூஸ் பேப்பரில் எல்லாமே வந்துடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பகவான் வந்துட்டாருன்னு. பாபா சொல்கிறார் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேப்பரில் போடுறாங்க. அப்படி கிடையாது, எல்லாருமே ஒரே பேப்பரே படிப்பாங்கன்னு கிடையாது. சில பேர் லைப்ரரியில் போய் படிக்கலாம், சில பேர் 2 பேப்பர் படிப்பாங்க, இன்னும் சில பேர் எல்லா பேப்பரையும் கூட படிப்பாங்க. சில பேர் பேப்பர் படிக்கவே மாட்டாங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறார் பகவான் வந்துவிட்டார் என்ற செய்தி எல்லாருக்குமே உலகத்தில் அவ்வளோ பேருக்கும் தெரிந்துவிடும். வினாஷ் கா சமய நஸ்தீக் ஹோகா தோ மாலும் படேகா. வினாசத்தினுடைய நேரம் நெருங்கிவிட்டது என்பதும் எல்லாருக்கும் தெரிந்துவிடும். नई दुनिया की स्थापना पुरानी दुनिया का विनाश होता है.
நம்ம சொல்லும் போதெல்லாம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும் போது தானாகவே தெரிஞ்சுப்பாங்க. बहुतों को पैगाम मिलना है, जब सुनेंगे बेहद का बाप आया है वही सदगति देने वाला बहुत आएंगे. பாபா சொல்கிறாரு, பகவான் சத்கதியின் வள்ளல் வந்துட்டார்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்களோ கூட்டம் கூட்டமாக அதிக பேர் வருவாங்க. இத்தனா தில் பசந்த் காய்தே முசீப் நிக்கலா நஹி कोई निकल पड़ेंगे पूछताछ करेंगे. பாபா சொல்கிறார், சில பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில பேர் போடுவாங்க, சில பேர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு மனசுக்கு படாது. இந்த மாதிரி பாபா சொல்கிறார், பலவிதமான பேப்பர் வெளியாகும், எப்படியாவது கேட்டு உங்ககிட்ட வந்துடுவாங்கங்கிறார் பாபா. ஏன்னா ஸ்ரீமத் மூலமாக சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனா நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்கல்ல, உங்களுடையது புது மெஷின்கிறார், புது இயக்கம். ஈஸ்வரனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் இது, ஈஸ்வரிய மஷின், இறைவனால் இயக்கக்கூடிய ஒரு இயக்கம் இது. பாபா சொல்கிறாரு, ஒன்றுக்குமே ஒரு இயக்கம் இருக்கிற மாதிரி இது இறைவனால் இயக்கக்கூடியது. அத்தீந்திரிய சுகம் என்பது கோபிகளுக்கு தானே கிடைக்கிது. பாபா அதை தான் சொல்கிறாரு, அத்தீந்திரிய சுகத்தை கேட்கணுன்னா யார்கிட்ட கேட்கணும்? கோபியர்கள்ட்ட கேளுங்க. ஜோ ஆத்மா அபிமானி பனேகே, அந்த கோபியர்கள் யார்? ஆத்மஸ்திதியில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த சுகம் என்பது கிடைக்கின்றது. एक बाप को याद करना दूसरा ना कोई, राजयोग एक बाबा ही सिखलाते, गीता का भगवान है. கீதையின் பகவான், ராஜயோகத்தின் டீச்சர் அவர்தான். ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள், வேற யாரையும் நினைக்கக்கூடாது என்பது கீதையின் மகாவாக்கியம். सबको यही बाप का मंत्र पैगाम देना है, बाकी सब बातों है ஞான் श्रृंगार. பாபாவுடைய நிமந்திரன், பாபாவோட மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும். இதுதான் ஞானத்தை அலங்காரம் செய்தலாகும். சிந்தன் ये सब ज्ञान का श्रृंगार न कि भक्ति का. बाबा ने बनवाए मनुष्यों को समझाने लिए. ஞானத்தின் அலங்காரம் இது, பக்திக்கான அலங்காரம் இல்லை. பாபா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் குழந்தைகளுக்கு, மனித ஆத்மாக்களுக்கு புரிய வைப்பதற்காக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது. தும் அபி பக்தி மார்க்க பாஸ்கர் ஞான் மார்க்கமே ஆயேகோ. இப்போ நீங்கள் பக்தி மார்க்கத்தெல்லாம் கடந்து ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கீங்க. ஹமாரி ஆத்மா மே பாட் ஹே ஜோ சல் ரஹா ஹே. ஞான மார்க்கத்துக்கு வந்த உடனே எதை புரிஞ்சிருக்கீங்கிறார் பாபா. அழகான விஷயம் சொல்கிறார், என்னோட பாட்டுப்படி நான் ஆத்மா, என்னோட பாட்டுப்படி நான் நடந்துட்டுருக்கிறேன். நுந்தீத்தி ஏற்கனவே என்னோட ஆத்மாவில் பதிஞ்சிருந்தது, அது இப்போ நடந்துட்டுருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சின்ன விஷயம் வந்தால் படகலக்கிடுவோம். எனக்கு எப்படி வரப்போச்சு, நான் யாருக்கும் கெடுதி செய்யலையே. பாபா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாரு, ஆன்சர் கொடுத்துட்டாரு, தெளிவாயிட்டு போ. जो फिर से हम राजयोग सीख रहे பாபா से. பாபாவிடமிருந்து மீண்டும் நாம் ராஜயோகத்தை பயின்று வருகின்றோம். பாபா को ही आकर नॉलेज देनी थी, ஆத்மா में नूंद है. பாபா சொல்கிறாரு, பாபா தான் வந்து ஞானம் கொடுக்க வேண்டி இருந்தது, ட்ராமாவில் அதுவும் பதிவாகி இருக்குது. ये पहुँचेंगे फिर नई दुनिया, पार्ट रिपीट होगा. எல்லாரும் எப்போ வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோமோ புது உலகத்தினுடைய பார்ட் மீண்டும் தொடங்கும். आत्मा के सारे रिकॉर्ड को समय तुम समझ गए हो शुरू से लेकर. என்னெல்லாம் நம்ம ஆத்மாவில் ரெக்கார்டு பதிஞ்சிருக்குதோ A to Z நம்ம எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் உள்ள ரெக்கார்டு தெரிஞ்சுட்டு ये सब बंद हो जाएगा. அடுத்து எல்லாமே என்ன ஆகிடும், பந்த் ஆகிடும். பக்தி மார்க்க பார்ட் भी बंद हो जाएगा. பக்தி மார்க்கத்தோட பார்ட்டெல்லாம் முடிவடைந்து விடும். फिर जो तुम्हारे ஆக்ட் சத்தியுமே சலிகோகி வஹி சலேகி. சத்தியுகத்தோட ஆக்ட் எதுவோ, பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் மீண்டும் உருவாகும், ஏற்படும். क्या होगा ये बाबा नहीं बताते.
ஏ குச் ஹுவா ஹோகா வஹி ஹோகா. என்ன நடக்குங்கிறத இந்த பாபாவால் சொல்ல முடியாது. எதெல்லாம் ட்ராமாவில் பதிவாக இருக்குதோ அதுதான் நடக்கும். சப் குச் நயா சதோ பிரதான் சஸ்தா ஹோகா. எல்லாமே ரொம்ப சுத்தத்திலும் சுத்தமாக, சதோ பிரதானமாக, ரொம்ப மலிவாக எல்லாமே கிடைக்கும். கல்பத்துக்கு முன்பு அப்படி தான் இருந்திருக்கும், இப்போ மீண்டும் அதேமாரி நடக்கும். इन लक्ष्मी नारायण को कितने सुख, हीरे जवाहरात धन बहुत रहता. धन भी तो सुख भी है. यहाँ तुम बैंड कर सकते हो, वहाँ नहीं कर सकते. பாபா சொல்கிறாரு, இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு பாருங்க எவ்வளோ சுகம் இருக்குது, எவ்வளோ வைர வைடூரியங்கள், எவ்வளோ செல்வங்கள், அளவற்ற செல்வங்கள். பாபா சொல்கிறாரு, அளவற்ற செல்வம், அளவற்ற சுகம் இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணலாமே தவிர நீங்கள் அங்கே போய் எதுவுமே செய்ய முடியாது, கம்பேர் பண்ணலாம் முடியாது. யஹாக்கி பாத் வஹா சப் பூல் ஜாயங்க. இங்கே உள்ள விஷயம் எல்லாமே அங்கே மறந்துடும். ஏஹே நை பாத், இதுதான் புது விஷயம். இங்கே கண்ணால் பார்க்கறது, நம்ம செஞ்சது எல்லாம் இதோட முடிஞ்சிடும். சத்தியுகம் போய் அங்கே புது ராஜ்யம், புது பிறவி, எல்லாமே புதுசு. கிசாப் கிதாப் சுக்து ஒத்தா. பாபா சொல்கிறார், கணக்கு வழக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ரெக்கார்டு பூரா ஹொத்தாகே. அங்கே பதிவுகள்லாம் ஃபுல்லாக என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். புது பதிவு. ஏக்கி ரெக்கார்டு போத்து படா கஹேங்கே कि फिर आत्मा भी इतनी बड़ी होनी चाहिए. பாருங்கள், ரெக்கார்டு அவ்வளோ ரெக்கார்டு இருக்குது ஆத்மாவில், 84 பிறவி. இதை நினைக்கும்போது எல்லாருக்கும் என்ன வருதான், அப்போ ஆத்மாவில் எவ்வளோ பெருசு இருக்கணும், ஆத்மா இவ்வளோ ரெக்கார்டு இருக்குன்னா அப்போ எவ்வளோ பெருசு இருக்கணும். பரந்து நகி, ஆனால் அப்படி இல்லை. இத்தனை சோட்டி ஆத்மா மே சௌராஸ் ஜனமோ கா பாட். சின்ன சிறிய ஆத்மாவில் 84 பிறவியினுடைய பார்ட் இருக்குது. ஆத்மா அழியாதது. பாருங்கள் எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கிறார் பாபா. இந்த மேலே வேறு யாருமே நமக்கு சொல்லித்தரல. हमारा पार्ट फिर भी ऐसा जो और कोई बजा ना सके. நம்ம பார்ட் மாதிரி வேறு யாருமே ப்ளே பண்ண முடியாது. வண்டர்ஃபுல் பாத்தே ஹேனா. பாபா சொல்கிற வண்டர்ஃபுல்லான விஷயங்கள் இல்லையா. ये भी वंडर है जो आत्माओं का बाबा में समझाते. ஆத்மாக்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். ஆத்மா மேல் ஃபீமேல் நகி. ஆத்மா மேலும் இல்லை ஃபீமேலும் இல்லை. शरीर धारण करती हैं तो मेल फीमेल कहा जाता. சரீரத்தை எப்போ எடுக்குதோ அப்போ தான் ஆத்மா மேல் ஃபீமேல்னு வருது. மற்றபடி ஆத்மீக ரூபத்தில் ஆத்மா சகோதரா தான். ஏன்னா ஆஸ்தி பாபாட்டேருந்து அடையிறது ஆத்மா தானே. அதில் சகோதர ஆத்மா, பாபாவின் குழந்தை. பாபாவிடமிருந்து நான் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டுள்ளேங்கிற நினைவு தான் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா பாபா இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏன் வந்திருக்காரு, ஆஸ்தி கொடுப்பதற்காக பாபா இந்த பூமியில் நமக்காக வந்திருக்காங்க. बच्चों से ही सुन सकते. பாபா தோ बच्चों से ही बात करते. குழந்தைகள் தான் இதை கேட்க முடியும், பாபா எப்படி பேசுகிறாருங்கிறத. அதேமாரி பாபா தான் புரிஞ்சுக்க முடியும் நாம் என்ன அவர்கிட்ட பேசுகிறோம். பாபாவோட குழந்தைகள் நாம் அவரை பற்றி புரிஞ்சுருக்கிறோம், அவருக்கு நம்மளை பற்றி தெரியும், அவ்வளோதான். ஆகிய தோ சப்சே மில்தே தே, சப்சே பாத் கர்த்தே தே. இதுக்கு முன்னாடி பாபா நம்ம எல்லாரையுமே சந்திச்சிருந்தார், நம்ம எல்லாரு கூட தான் பாபா பேசினார். அபி கர்த்தே கர்த்தே ஆக்ரீன் तो कोई से बात ही नहीं करेंगे. அப்படியே பேசி 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 கடைசி நேரத்தில் எல்லா விஷயத்தையும் பாபா பேசி முடிச்சுடுவார். அப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. சன்ஷோஸ் ஃபாதர் ஹேனா. அப்போ நாம் தான் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தணும். பச்சோம் கோஹி படானா. குழந்தைகள் தான் என்ன பண்ணணும், படிப்பிக்கணும். பச்சோம் கோ போத்தோம் கி சர்வீஸ் கர்லே ஆத்தே ஹோ. நீங்கள் அநேக பேரை சேவைக்கு அழைத்து வர வேண்டும். बाबा समझते बुतों को आप समान बनाकर ले आते हैं. பாபாவுக்கு தெரியும் அநேக பேரை தனக்கு சமானாக்கி
அழைத்து செல்கிறார்கள். படா ராஜா பனேங்கே, ஏ சோட்டா ராஜா பனேங்கே. ஒருத்தவங்களும் சேவையை வச்சு பாபா கணிச்சிருவார், இவங்க பெரிய ராஜா ஆகுவாங்க, இவங்க நெக்ஸ்ட் ராஜா ஆகுவாங்க அப்படிங்கிறத பாபா கணிச்சிருவார். தும் ரூஹானி சேனாபி ஹோ, நீங்கள் ஆன்மீக சேனைகள். जो सबको रावण की जंजीरों से छुड़ावे अपनी मशीन में ले आते हो, ராவனுடைய சங்கிலிலிருந்து விடுவித்து காப்பாற்றி பாபாவுடைய இயக்கத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஜித்னி ஜோ சர்வீஸ் கர்த்தே உத்கா ஃபல் மில்தா, யார் எவ்வளோ சேவா பண்ணுறீங்களோ அதற்கு தக்க பலன் கிடைக்குது. அதுவும் பாபா சொல்கிறார், பாபாவுக்கு தேவையான நேரம் சேவா பண்ணும்போது, உதவி செய்யும்போது அதுக்கு தக்க முழு பலனை பெற முடிகின்றது. படிப்பை சரியாக படிக்காட்டா ஃபெயில் ஆகிடுவீங்க. படாய் தோ போத் சகஜ், படிப்பு ரொம்ப ஈஸி தான். சமஜனா சம்ஜானா சகஜ், ஏன்னா புரிஞ்சுக்கிறது என்ன கஷ்டமா, புரிய வைக்கிறது என்ன கஷ்டமா, ரெண்டுமே ஈஸி தான். டிஃபிகல்ட்டுக்கு பாத் நஹி, இங்கே கஷ்டங்கிற விஷயமே கிடையாதுன்ட்டார் பாபா. ஒரே இதில் சொல்லிட்டார், கஷ்டங்கிற விஷயமே இங்கே கிடையாது. பாபாவுக்கு प्यार भी करना होता क्योंकि ये बहुत प्यारे थे प्यारी वस्तु. பாபாவுக்கு அன்பு தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பாபா அன்பான ஒரு பொருள் இல்லையா. प्यार का सागर, एक रस प्यार होना सके. அன்பு கடல் அவர். ஆனால் ஒரே மாதிரி அன்பு உங்களுக்கு இருக்கிறது இல்லை. कोई याद करते कोई नहीं करते. சில பேர் அன்பாக நினைக்கிறீங்க, சில பேர் அன்பாக நினைக்கிறது இல்லை. किसको समझाने का नशा रहता है ना, ये बड़ा टेम्पटेशन है. அடுத்தவங்களுக்கு யாருக்காவது ஞானம் கொடுக்கும்போது எவ்வளோ போதை வருது, நிறைய தூண்டுதல்கள் கிடைக்கிது, ஃப்ரெஷ் ஆகிடுறீங்க. எல்லாருக்குமே சொல்கிறீங்க இது யூனிவர்சிட்டி, ஸ்பிரிச்சுவல் படிப்பு, இது ஆன்மீக படிப்புன்னு சொல்கிறீங்க. பாபா சொல்கிற இந்த மாதிரி சித்திரங்கள், பாபா வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சித்திரங்கள்லாம் ஸ்கூல்லலாம் யாருமே சொல்லி கொடுக்கல நமக்கு. தின் பிரதிதின் நான் ஒரு சித்திர நிக்கல்தே ரகேங்க, நாளுக்கு நாள் சித்திரங்கள்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு. பாபா சொல்கிற மாதிரி எவ்வளோ சித்திரங்கள், படங்கள்லாம் இன்றைக்கி உருவாகி இருக்குது. இந்த உலகத்துக்கு தாந்தார் போல் படங்கள் நம்ம வச்சு சொல்கிறோம். तुमको ஃபீல் ஹோகா ஏ தோ போத் ருச்சி சே சுன் ரகே ஹே. ஞானம் கொடுக்கும்போது நமக்கே ஃபீல் ஆகும், இவங்க ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. कोई तो ऐसे ही चले जाएंगे, சில பேர் கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. दिन प्रतिदिन नई नई बातें बच्चों को समझाते रहते. நாளுக்கு நாள் பாபா புது புது விஷயங்களை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். சர்வீஸ் கா படா ஷौक चाहिए, சேவையினுடைய மிக பெரிய ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். जो सर्विस पर तत्पर होंगे वही दिल पर चढ़ेंगे. யார் சேவையில் மூழ்கிறாங்களோ அவர்களே பாபாவின் உள்ளத்திலும் அமருவார்கள். तुमको सब साक्षात्कार होते रहेंगे. பாபா சொல்கிறாரு, நிறைய காட்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குஷிமே தும் ரகேங்க, அந்த காட்சியெல்லாம் சொர்க்க காட்சியெல்லாம் பார்த்துட்டு, ராஜ்யத்தோட காட்சியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பெருமிதமாக இருப்பீங்க. दुनिया में तो हाय हाय हार बहुत होना है, रत की नदियाँ भी बहनी ही हैं. பாபா சொல்கிற உலகம் ரொம்ப ஐயோயோங்கிற கூக்குரல் கேட்கும், ரத்த நதி ஓடும். ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பொழுதும் பசியில் இறக்க மாட்டீர்கள். பாபா சொர்க்க காட்சி கொடுத்து சூப்பி ரஸ் கொடுப்பாரு, பழரஸ், எல்லா பழத்தோட ரசம் ஜூஸ் கொடுப்பாரு. தும்கோபி வனவாசமே ரேனா, ஆனால் இப்போ நீங்கள் வனவாசத்தில் இருக்கணும். சுக்குபி வகா மிலேகா, அங்கே தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். கன்யாக்கோ தோ வனவாசமே பிட்டாத்தே ஹேனா. எப்படி ஒரு கன்யாவை வனவாசத்தில் தானே முதல்ல இருக்க வைக்கிறாங்க. சசுர்கர் ஜாக்கர் கூ பேனானா. இப்போ சிம்பிளாக இரு, நீ போய் மாமியார் வீட்டுக்கு எப்போ போறியோ அப்போ நீ எல்லா அலங்காரமும் செஞ்சுக்கோன்னு கூட இருக்கிற வரைக்கும் சிம்பிளாக இருக்க வைக்கிறாங்க. தும்பி சசுர்கர் ஜாத்தே ஹோ நஷா ரேத்தா ஹே தோ சுகதான். அதே மாதிரி நீங்களும் புது வீடு போக போகிறீங்க, புது யுகம் போக போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அங்கே போய் அந்த குஷி என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும். अच्छा, मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட், மாலையில் தொடுக்கப்படுவதற்காக உங்களுடைய மணி
தேகி அபிமானியாகி தீவிர வேகத்தோட பாபாவினுடைய நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். பாபாவின் கட்டளைப்படி நடந்து தூய்மை பெற வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து அநேக பேரை தனக்கு சமான் ஆக்கக்கூடிய சேவா பண்ணணும். இங்கே வனவாசம், அதாவது சிம்பிளாக இருக்கணும். கடைசி அந்திம காலத்தில் ஐயோங்கிற சப்தத்தினுடைய காட்சி பார்ப்பதற்கு மகாவீரராக இருக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. बंधनों को पिंजड़े को तोड़कर जीवन मुक्त स्थिति का अनुभव करने वाले सच्चे ट्रस्टी भव. பந்தனங்கள் என்ற கூண்டை உடைத்து ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தை பெறக்கூடிய உண்மையான ட்ரஸ்டியாக இருங்கள். शरीर का व संबंध का बंधन ही पिंजड़ा है. शरीரம் மற்றும் சம்பந்தத்தின் பந்தனம் ஒரு கூண்டாகும். फर्ज अदाई भी निमित्त मात्र निभानी है. लगाव से नहीं तब कहेंगे निर्बंधन. உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்யணும், நிமித்தமாக இருந்து செய்யுங்க, பற்றோடு செய்யாதீங்க. அப்போ தான் பந்தனமற்றவர்கள் என்று சொல்ல முடியும். जो ट्रस्टी बनकर चलते वही निर्बंधन. யார் ட்ரஸ்டி, செய்பவர் செய்விப்பவர் பாபா, நான் கருவி, எதுவுமே என்னோடது இல்லை, அப்படி யார் நிமித்தமாக செய்கிறாங்களோ அவர்களே பந்தனம் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். यदि कोई भी मेरापन है तो पिंजरे में बंद है. கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் என்னோட அப்படிங்கிறது வந்துவிட்டால் கூண்டில் நீங்கள் அடைக்கப்பட்டு விடுகிறீர்கள் என்று பொருள். என்னுடையங்கிற சப்தம் சங்கல்பத்தில் எழுந்தால் நீங்கள் கூண்டில் உள்ளீர்கள். அபி பிஞ்சடைக்கு மைனாசே ஃப்ரிஷ்தே பன் கயே. இதுக்கு முன்னாடி இங்கே வரத்துக்கு முன்னாடி கூண்டில் அடைப்பட்ட மைனா மாதிரி இருந்தீங்க. இப்போ பாபா கூண்டில் இருந்த மைனாவை ஃபரிஷ்தாக்கிட்டார். இஸ்லியே கஹா சராபி பந்தன் ஆகும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு துளி அளவு கூட பந்தனமே இருக்கக்கூடாது. மண்காபி பந்தன் நகி, மனதினுடைய பந்தனமும் இருக்கக்கூடாது. क्या करूं कैसे करूं चाहता हूँ होता नहीं, ये भी मन का बंधन. என்ன செய்ய எப்படி செய்ய நான் விரும்புகிறேன், அப்படி ஆகலையே நடக்கலையே, இது மனதினுடைய ஒரு துக்கம், பந்தனம். जब मर्जीवा बन गए सब प्रकार के बंधन समाप्त. எப்போ மறுபிறவி எடுத்துட்டீங்களோ எல்லா விதமான துக்கத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்க. சதா ஜீவன் முக்தி ஸ்திதிக்கு அனுபவம் ஹோத்தா ரஹே. எப்பொழுதுமே ஜீவன் முக்தி ஸ்திதியினுடைய அனுபவம் இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா புது பிறவி எடுத்துட்டோம். இன்று ஸ்லோகன், संकल्पों को बचाओ तो समय बोल सब स्वतः बच जाएंगे. எண்ணங்களை நீங்கள் சேர்த்து வைங்க, எண்ணத்தை சேமிங்கிறார். அப்போது உங்களுடைய நேரம் வார்த்தை எல்லாம் தானாகவே சேமிப்பாகிவிடும், மிச்சமாயிடும். அதனால் எண்ணத்தை மிச்சப்படுத்தணும், சேமித்து வைக்கணுங்கிறார். எல்லாமே செலவு பண்ணக்கூடாது. அவ்யக்த இஷாரா, சம்பன்னமாகணும் கர்மாத்தீத். பிரம்மா பாபா எப்படி கர்மாத்தீத் நிலை அடைந்தார், கர்மா செஞ்சாலும் அதிலிருந்து அந்த துக்கத்திலிருந்து விடுபட்டார். அந்த எஃபெக்ட், அதோட தாக்கத்திலிருந்து பாபா விடுபட்டிருந்தார். என்னை புகழணும்னு பாபா எதிர்பார்க்கல, எனக்குள்ளாரவே பகவான் வந்திருக்கார், என்னை எப்படிலாம் எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு பாபா எதிர்பார்க்கல. எல்லாத்துலேருந்து பாபா டிட்டாச் ஆகிட்டார். கர்மாத்தீத். அந்த மாதிரி நமக்கும் அந்த ஆர்வம் இருக்கணும். கர்மாத்தீத் அர்த்தாத் கர்மக்கே கிசி பி பந்தன் கே ஸ்பர்ஷ சே ஞாரே. கர்மாத்தீத் என்றால் எல்லா விதமான செயல்பாட்டின் பந்தனத்திலிருந்து, ஈர்ப்பிலிருந்து விடுபடுதல் ஆகும். ऐसा ही अनुभव बढ़ता रहे, कोई भी कार्य स्पर्श न करे.
அப்படி நமக்கு அனுபவம் அதிகமாகணும். எந்த ஒரு காரியத்தினுடைய ஈர்ப்பு எனக்கு வரவில்லை, ஈர்க்கப்படவில்லை, ஈர்க்கப்படாது. और करने के बाद जो रिजल्ट निकलती उसका भी स्पर्श ना हो. ஒரு கடமையை செஞ்சு முடித்த பிற்பாடும் அதனுடைய பலன் நிறைய பேர் புகழ்வாங்க. அந்த நேரம் கூட அந்த ஈர்ப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு இருக்க வேண்டும். பில்குல் ஹி நியாராப்பன் அனுபவம் होता रहे. முற்றிலும் உங்களுக்கு விடுபட்ட அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். जैसे कि दूसरे कोई ने कराया और मैंने किया. என் மூலமாக யாரும் செய்விக்கிறார் யாரோ, நான் செய்யலை. அப்படி ஒரு இலகுவான தன்மை இருக்கணும். நிமித்த பண்ணே மேம்பி ஞாராப்பன் அனுபவோ. நான் நிமித்தம் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் விடுபட்ட அனுபவத்தை செய்விக்குது. ஜோ குச்சி பீத்தா புல் ஸ்டாப் லகாக்க ஞாரே பஞ்சாவும். என்ன நடந்து முடிந்ததோ புள்ளி வச்ச பிற்பாடு அதிலேருந்து நீங்கள் விடுபட்டுருங்கிறார் பாபா. அப்படி நம்ம கர்மாத்தீத் நிலையை அடைய வேண்டும். ஸோ அதனால் பாபா வானிலை இன்றைக்கி முரளியில் ஃபுல்லாக நமக்கு என்ன சொல்கிறார், எவ்வளோ அன்பு செலுத்த முடியுமோ அவ்வளோ அன்பாக பாபாவை நினைக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே காட்சி கிடைக்க போகுது. பகவான் வந்துட்டார். என்னெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. எல்லாருமே நம்பக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்கள் வரும். அப்போ நம்ம அதீந்திரிய சுகத்தில் அப்படியே பாபாவோட நினைவில் மூழ்கியிருப்போம். அதுக்கு நமக்கு பயிற்சி என்பது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் பாபா சொல்கிற மாதிரி சாந்தி தாம் வீட்டுக்கு வாபஸ் நம்ம போகணும். ரிட்டர்ன் ஜேர்னி எல்லாமே நம்ம நடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ரிட்டர்ன் ஜேர்னி வன்வாசத்தில் இருக்கிறோம். பாபா கிட்டே போக போகிறோம். அந்த ஸ்மிருதியில் நம்ம இருக்கலாம். ஓம் சாந்தி.